பேரறிஞர் பெர்னார்ட் ஷா, மேற்கத்திய மேடை நாடகங்களின் பிதாமகன் இவர். பிற நாடுகளின் கலை, கலாச்சாரம், அரசியல் பற்றி தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுபவர். ஒரு முறை உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்தியாவுக்கும் வந்திருந்தார். பம்பாயில் ஒரு வாரம் தங்கியிருந்தார். பலரையும் சந்தித்து பேசினார். தி எம்பையர் ஆஃப் பிரிட்டன் என்ற கப்பலில் அவர் அடுத்த நாட்டுக்கு கிளம்பிய போது இந்திய நிருபர்கள் கேட்டார்கள், திரு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்களே, எங்கள் மகாத்மா காந்தியடிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்தியரை பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆத்மார்த்தமாக கண்களை மூடியபடி அவர் சொன்னார், உலக மகான்களில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் உங்கள் காந்திஜி. அவரை போன்ற மகான்களை பெற இந்தியர்களாகிய நீங்கள் தகுதியற்றவர்கள். பாவம் அவர். உங்கள் பொறுப்பற்ற மத பிரிவினைகளால் அவர் அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்க வேண்டியிருக்கிறது. உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்படி சொன்னார். 1948 ஜனவரி 30 அன்று பிர்லா மாளிகை வளாகத்திலே பல் சமய ஜப வழிபாட்டுக்காக மெல்ல மெல்ல அவர் நடந்து போய் கொண்டிருந்த போது நாதுராம் விநாயக் கோட்சே என்ற மத வெறியனால் துப்பாக்கியால் காந்தியடிகள் 3 முறை சுடப்பட்டு கொல்லப்பட்டார். செய்தியை கேள்விப்பட்டு ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொன்ன உலக புகழ்பெற்ற வாக்கியம் இது. இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவராய் இருப்பதும் ரொம்ப ஆபத்துத்தான். கொல்லும் தூரத்தில் தான் நல்லவர்கள் இருப்பார்கள். காந்திஜியின் வார்த்தைகள் இவை. அமைதிக்கு பாதை என்பது கிடையாது. ஏனென்றால் அமைதியே பாதைதான். எந்த ஒரு அரசியல் படுகொலையும் அந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றியமைத்ததில்லை, உயர்த்தி விட்டதில்லை. அரசியல் படுகொலை அது நரகத்தின் திறவுகோல். ஆம், படுகொலைகளுக்கு நியாயம் கற்பிப்பதும் சரி, படு பாதாளத்திற்கு பாதை அமைப்பதும் சரி, எல்லாம் ஒன்றுதான்.